institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. கலை பண்பாடு தொல்லியல் அருங்காட்சியகங்கள் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையோட வாழ்வோடும் கலந்துருக்கு. வீட்டு வாசல்ல போற புள்ளி கோலம் கலை, வந்தாருக்காக நம்ம வரவேற்று தர இந்த திண்ணை கட்டிடக்கலை, யாரோ பசியார ஒரு பானையில நீர் வைப்போம் பானை கலை, தலைவாசல் முதல் புறவாசல் வரை கையெடுத்து கும்பிடுற தெய்வங்கள் வாழ்ற கோயில்கள் கோட்டைகள் எல்லாம் கலை. கலை தான் நம்ம வீடு. சொல்லப்போனா நம்ம வீடே வாழ்வே ஒரு கலையும் பண்பாடு தான். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க மண்ணுக்கடியில் எதையா தேடிக்கிட்டே இருப்போம். மரத்தினுடைய உயிர் வேர்ல இருக்கு, அது மண்ணுக்கடியில தான் இருக்கு. மனிதனுடைய உயிர் நீர்ல இருக்கு, அது மண்ணை தோண்டி தான் நம்ம எடுப்போம். அப்ப நம்முடைய இனத்தினுடைய உயிரும் வேரும் நீரும் மண்ணுக்கடியில புதஞ்சிருக்கு. அதை பக்குவமா அகழ்வாய்வு செய்து வெளியே எடுத்து உலகத்திற்கு காட்டுவதன் மூலமாக நம் இனத்தினுடைய ஆன்மாவை மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே நாகரிகத்தினுடைய ஆன்மாவே என்னுடைய துறை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இத உலகத்திற்கே பறைசாற்றுவதை 3 வார்த்தையில நான் பிரிச்சுக்கிறேன். 1, இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த சின்னங்களை கண்டறிதல். 2, அப்படிப்பட்ட சின்னங்களை பாதுகாத்தல். 3, இப்ப கண்டறிஞ்சிட்டோம், பாதுகாத்துட்டோம், அதை பராமரித்தல். இந்த 3 வார்த்தைக்குள்ளார இந்த துறை அடங்கும். எதையெல்லாம் நம்ம பாதுகாக்கப்பட்ட சின்னங்களா கண்டறிவோம்? கோயில்கள், கோட்டைகள், அதை 2ஐ வைத்து நீதி பரிபாலனம் செய்த அரண்மனைகள், அந்த கோயிலினுடைய தூண்கள், சிற்பங்கள், இதெல்லாம் தரையில. ஒருவேளை மலைக்கு மேல இருந்தா குடைவரை கோயில்கள், பாறை ஓவியங்கள், கல் படுக்கைகள், இந்த மலைக்கும் இந்த ஊருக்கும் நடுவுல ஊரின் எல்லையில் நடுகற்கள், சிற்பங்கள், இந்த செப்பேடுகள், இதையெல்லாம் அடையாளம் கண்டு இந்த பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக கண்டறியணும். பின்பு கண்டறிந்த அந்த சின்னங்களை நாங்க அதை பாதுகாக்கணும். இந்த பாதுகாக்கப்பட்ட அந்த சின்னங்கள்லாம் அறிவியல் பூர்வமாக பல்வேறு ஆய்வுகளுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பி கண்டறியப்பட்ட அந்த தகவலை எல்லாம் அடுத்த தலைமுறைக்காக பராமரித்து இதை நாங்க சொல்லணும். கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க, பல்வேறு பொருட்கள் வந்தது, முத்து பவள ரத்தினங்கள் வந்தது, யானை தந்தருக்கு பாருங்க, அதுல செஞ்ச ஒரு சீப்பு வந்தது. அதை விட பெருமகிழ்ச்சி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட சற்றொப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பானை ஓட்டுல தமிழை எழுத்து வந்தது. அப்போதே எழுத படிக்க தெரிந்த இனம் தமிழினம் என்ற உண்மை உலகிற்கு வந்தது. கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன சிறப்பான முயற்சிகள் எடுத்தார்களோ அதையெல்லாம் ஒன்று கூட நிறுத்தி வைக்காத, அதை தொடர்ந்து, இன்னும் சொல்ல போனால் அதை அதிகமான தொகை ஒதுக்கி இன்னும் ஊக்கப்படுத்தி அதை தொடர்வது எங்களுடைய கடமை. தமிழர்களினுடைய பெருமையும் தமிழர்களினுடைய சிறப்பும் தொன்மையில் மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியிலும் இருக்கிறது. அதை இந்த வெற்றி தலைவரினுடைய அரசு நிச்சயமாக முன்னெடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். சரி, இதையெல்லாம் நம்ம அகழ்ந்து எடுக்கிறோம். இப்பதான் அடுத்த துறை வருது. எடுத்த பொருட்களை என்ன பண்றது? எடுத்த இடத்திலேயே ஒரு மியூசியம் கட்ட, அது சைட் மியூசியம். இப்ப கீழடியில் அப்படி இருக்கு, பல இடங்கள்ல அப்படி இருக்கு. எடுத்த பொருட்களை எல்லாம் அதை கலெக்டிவா கொண்டு போய் இன்னொரு, அது ரொம்ப அரிதான பொருள் இல்லையா, இன்னொரு இடத்துல காட்சியகம் மூலமா வச்சோம்னா அது அருங்காட்சியகம். இப்ப என்னுடைய தொகுதி எழும்பூர் தொகுதியில ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அது 175 ஆண்டுகளை தாண்டி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. எழும்பூர்னு சொன்னாலே, வட சென்னைன்னு சொன்னாலே உடைப்பாளிகள், சிங்க பெண்கள், ரயில் நிலைய வாசலில் மூட்டை தூக்கக்கூடிய போர்ட்டர்கள், அட்ரஸ் இல்லாத தெருவுக்கு கூட பத்திரமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், 5 மணிக்கு எழுந்து வீரமாக வெற்றி நடை போடக்கூடிய பாக்ஸர்கள், ஃபுட்பால் பிளேயர்ஸ், கேரம் போர்ட் பிளேயர்ஸ்னு 4 பேர் அடிதடியில் ஈடுபட்டா கூட கண்டும் காணாமல் போகக்கூடிய கூட்டம் அல்ல. அடிக்கிறவனை இழுத்துப்பட்டு ஏண்டா அந்த தம்பி அடிக்கிறேன்னு கேட்கக்கூடிய தாய்மார்கள் நிறைந்த, வீரர்கள் நிறைந்த, ஏழையாக இருந்தாலும் கோடையாக இல்லாத சாமானிய மக்கள் நிறைந்த தொகுதி எழும்பூர் தொகுதி. அந்த தொகுதியினுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த அருங்காட்சியகம். அது 175வது ஆண்டை இன்று தொட்டு இருக்கிறது. இதை போன்ற விஷயங்கள், இந்த அருங்காட்சியகங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற திட்டங்களை நாங்க வகுக்கிறோம். இந்த மாமன்றத்தில் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நான் வைக்கிறேன். நம்ம எல்லோருமே இங்க இருக்கக்கூடியவங்க கடவுள் பக்தி உள்ளவங்க கோயிலுக்கு போவாங்க, பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்க நூலகம் போடுவாங்க. ஆனா என்னுடைய கோரிக்கை என்னன்னா, மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு அவசியமாக ஒரு 10 பேரை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். சரி, அகழ்வாராய்ச்சி முடிச்சோம், அருங்காட்சியகம் வந்தோம், இதுலலாம் கலை பொருட்கள் கிடைக்குது, அதுக்கு உயிர் இல்லை. இந்த கலைக்கு உயிர் கொடுப்பது யாருன்னா, தன் வாழ்க்கையவே உயிர் நிற்கும் வரை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய அந்த கலைஞர்கள், அவர்கள் தான் எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்கள். இந்த மேடையில ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு தாத்தா இருப்பார். அவர் அப்படி அரிதாரம் பூசி மேடைக்கு மேல அப்படி அந்த கேரக்டரா மாறிட்டான்னு வைங்க. உச்சிமலை பருவதம் போல் புஜங்கள் முன்ன அணிந்ததோ ஒரு மணிமுகடம் கிரிபோல் ஓங்க 7 லோகத்திற்கு மாறி வாரி வழங்கும் கர்ணன் அப்படின்னு அவர் நிப்பார். நமக்கு சிலிர்த்துரும், பார்க்கும் போதே சிலிர்த்துரும். அந்த நிகழ்வு முடிந்து விடியற் காலையில் அந்த கர்ண வேஷத்தை கலைச்சிட்டு அந்த நாடகம் முழுக்க அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க.
காலையில பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு கொடுத்த கரம் அப்படியே திரும்பி போய் பேமெண்ட் கேட்டு நிற்கும். பார்க்கவே நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அவர்களினுடைய வளர்ச்சி, அவர்களை காப்பாற்ற வேண்டியது பல்லாயிரம் ஆண்டுகள் நம்முடைய கலையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டியது. அப்ப நலிந்து போன கலைஞர்களுக்கு கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் அந்த மாதிரி கலைஞர்களை வளர்த்து விடக்கூடிய ஆசான்கள் இருக்காங்க. அவர்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டியது எங்களுடைய கடமை. இப்ப அகழ்வாராய்ச்சி முடித்து, அருங்காட்சியகங்கள் முடித்து, இதை போன்ற நாட்டுப்புற கலைஞர்களை பத்தி பேசும்போது ஒரு உண்மை சம்பவத்தை நான் சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முக்கியமான கூட்டம் முடித்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது கேட்டார், என்னப்பா எப்படி இருந்தது ஃபங்க்ஷன்? நல்லா இருந்தது சார். ஒரு ஹம்பிள் சப்மிஷன், நீங்க வர்றதுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே எங்களை வர வச்சிடுறாங்க. நாங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சார் சிஎம் சார் சின்ன அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வருவதற்கு முன்பே எல்லாமே தயாராக காத்திருந்து நாங்கள் காத்திருக்கிறோம் பாருங்க. அந்த 45 நிமிடமும் எங்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குவோம் என்று சொன்ன உடனே அவர் மகிழ்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும் அனைத்து அரசு விழாக்களிலும் மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 30 முதல் 45 நிமிடம் வரை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஜீவோ புட்டேன் கையில் கொடுத்து விட்டார். உங்கள் மூலமாக அவரை நான் இருகரம் குப்பி வணங்குகிறேன். நூற்றுக்கணக்கான நாட்களுக்கு நூற்றுக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளை எல்லா தலைமுறையும் பார்ப்பதால இந்த கலைஞர்களை குறித்து, கலையை குறித்து, பண்பாட்டை குறித்து ஒரு தெளிவும் அறிவும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கிடைப்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதே போல சில பதில்கள் இங்க ஒரு மாமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நம்முடைய நிலப்பரப்புல பல இடங்கள்ல அகழாய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல பூம்புகாரில் ஆழ்கடல் அகழாய்வு என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு அதற்குரிய விஷயங்களும் நாங்க அறிவிப்புல வைத்திருக்கிறோம். அதுவும் மேற்கொள்ளப்படும் என்பதை உங்கள் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். 58 வயது நிறைந்த நலிந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயலசி நாடக மன்றத்தின் மூலமாக பல உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையில என்னன்னா இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அந்த மரத்தின் நிழல் என்பது எப்படி மரத்தினுடைய ஒரு வளர்ச்சியை ஒரு வரைபடமாக காட்டுகிறதோ, மரத்தில் இருந்து கொட்டக்கூடிய பூக்கள் எல்லாம் சரியாக எப்படி அந்த மரத்தை வரைந்து காட்டுகிறதோ, அதை போல இதை போன்ற திட்டங்கள் இன்னும் பல கலைஞர்களுக்கு சென்று சேர வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் இந்த மானிய கோரிக்கையில் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அடுத்த அரசு இசை கல்லூரி, கலை பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் இசைக்கல்லூரி திருவையாறுல 2026-27 கல்வியாண்டுல 220 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் 2012ஆம் ஆண்டு முதலே பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பில் 50 மாணவிகள் பயன்பெறும் வகையில் பெண்கள் விடுதி வளாகத்தில் கட்டப்பட்டு மாணவியை பயன்பெற்று வருகின்றனர். தற்போது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் 100 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 3.80 கோடி செலவில் ஆண்கள் விடுதி கல்லூரி வளாகத்திலே கட்டப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில 2027-2028 கல்வியாண்டு முதல் கூடுதலாக புல்லாங்குழல், மிருந்தங்கம் ஆகிய பிரிவுகளில் இளங்கலை பட்டப்படிப்பு தொடங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை பண்பாட்டுத்துறையினுடைய ஒரு இணையதளம் இருக்குங்க. அதையெல்லாம் மேம்படுத்தி இதுல பதிவு செய்துள்ள கலைக்குழுக்களை எல்லாம் அடையாளம் கண்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உரிய தேர்வு குழுவினை ஏற்படுத்தி மாவட்டத்திற்கு 5 குழுக்கள் வீதம் மாநிலம் முழுவதும் 200 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழ்நாட்டில் இந்த வெட்டு திருமணங்களை குறித்து சொல்கிற பொழுது பாரம்பரிய கலைகள் மற்றும் நாடக கலைகளை பாதுகாக்கும் பொருட்டு கலை பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கி வரக்கூடிய அரசு இசை கல்லூரிகள், அரசு கவின் கலை கல்லூரிகள், மாமல்லபுரம் அரசு கட்டட மற்றும் சிற்ப கல்லூரி மற்றும் 17 மாவட்ட அரசு இசைப்பள்ளிகள் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு வருது. இதுல 25 பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களில் நாடகம், கூத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. உயர்கல்வித்துறையுடன் இணைந்து 100 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நுண்கலைகள், செவ்வியல் கலைகள், நாட்டுப்புற கலைகள் மற்றும் நாடக கலைகள் ஆகியவை கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றத்தில் சிறார்களுக்கு நாடக கலையை சொல்லித்தரோம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் முதுகலை பட்டப்படிப்பு 2026-27 ஆண்டு தொடங்கப்படுது. தமிழ்நாடு இயலசி நாடக மன்றத்தின் மூலம் 500 நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்களுக்கு இலவச இசைக்கருவிகள், ஆடை, ஆபரணங்கள்னு ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடுல வாங்கிட நிதியுதவி அளிக்கப்படுது. உலக நாடக விழாவினை போற்றும் வகையில் கூத்து விழாக்களும் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் நினைவினை போற்றும் வகையில் நாடக விழாக்களும் தனியார் கலையமைப்புகளின் வாயிலாக நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான இந்த நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு அதுவும் ஊக்குவிக்கப்படுது. மேலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த நலிந்த நிலையில் வாழும் வயோதிக கலைஞர்களுக்கும் அவர்களை சார்ந்தோர்களுக்குமான அந்த உதவிகளும் மாதந்தோறும் நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம் மிக சிறந்த முறையில் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய அறிவிப்பும் வருகிறது. நாட்டுப்புற கலைகளுக்கான பயிற்சிகள் அளிக்க ஏற்கனவே பல்வேறு முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வரோம்.
நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை, மதுரை மற்றும் திருவையாறு ஆகிய 3 தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் நாட்டுப்புற கலைப்பிரிவில் 3 ஆண்டு பட்டய படிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் நாட்டுப்புற கலைகளை பாதுகாத்திட கலைகளை இளம் தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் 25 பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்கள், கலை பண்பாட்டுத்துறையினுடைய இசை கல்லூரிகள், அரசு கவின் கலை கல்லூரிகள், மாவட்ட அரசு இசை பள்ளிகள் இதையெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு பயிற்சி அளித்திட ஏதுவாக 100 கலை பயிற்றுனர், 25 பயிற்சி மைய மேற்பார்வையாளர்கள் என 125 பணியிடங்கள் தொகுப்புதயத்தில் ஏற்படுத்தப்பட்டு 2024-25 கல்வியாண்டு முதல் ஓராண்டு சான்றிதழ் கலை பயிற்சிகள் 30 வகையான கலைகளில் அளிக்கப்பட்டு வருது. இதற்கான சான்றிதழ் தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக வழங்கப்பட்டு வருது. இதுல தொடர்ச்சியாக பல்லாயிரம் நபர்கள் பயன்பெற்று வராங்க. இதையும் நாங்க தொடர்ச்சியா யூடியூப்லயும் இந்த பொதுமக்கள் இதையெல்லாம் பார்வையிட நாட்டுப்புற கலையினை பாதுகாக்கும் பொருட்டு 75 வகையான கலை வடிவங்கள் உலக தரத்தில் ஆவணமாக்கப்பட்டு அதுவும் யூடியூப்ல தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த கலை, பண்பாடு, தொல்லியல், அருங்காட்சியகங்கள் என நம்முடைய இனத்தினுடைய வேராக, இனத்தினுடைய ஆன்மாவாக, இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த இந்த மானிய கோரிக்கையை இந்த மாமன்றத்தில் வைத்திருக்கிறேன். இதற்காக அரும்பாடுபட்டு உழைத்த என்னுடைய அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள், சுவர்ணா ஐஏஎஸ், ஜெயசீலன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அத்தனை பேரினுடைய பெரியும் சொன்னதாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மானிய கோரிக்கை வெறும் மானிய கோரிக்கை மட்டுமல்ல, ஒரு மாபெரும் மனித சமூகத்தின், தமிழ் நாகரிகம் மட்டும் கிடையாது. ஒரு அதிகாரி சொன்னதை போல சிந்துவெளி விட்ட இடமும் நம் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒரே இடம், இது உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் என்பதை உலகிற்கு சொல்லக்கூடிய கோரிக்கை. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.